என்னப்பா இந்நேரத்துக்கு ஃபோன் அடிச்சிருக்க? மா வேலையை விட்டு வந்துட்டேன். என்னது வேலையை விட்டியா? இனிமேலும் ஒன்றும் தெரியாமல் கடந்து கஷ்டப்பட முடியாது. நீலாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேடா. வேலையை விட்டு வந்து சோத்துக்கு என்ன பண்ண போற? என்னமோ பண்ணுறேன், ஆனால் அவன்கிட்ட வந்து நிற்க மாட்டேன். நான் அந்த நிலைமையில் கஷ்டப்படுற காரணமே நீ தான். ஃபோனை வை. டேய் கார்த்தி, நான் கார்த்திக். இந்த காலேஜில் தான் படித்தேன். டெய்லியும் இந்த பஸ்ஸில் வந்து இந்த ரூட்டில் தான் நடந்து போவேன். ஆனால் படிக்கிற 4 வருஷமும் எந்த ஒரு பொறுப்பும் கவலையும் இல்லாமல், காரணமே இல்லாமல் அசால்ட்டாக தான் நடந்து வந்திருக்கேன். இன்னும் கம்ப்ளீட் பண்ணாத 28 அரியர்ஸ். காலேஜ்லேயே மோஸ்ட் இரெகுலர் ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் எனக்கு. ஆனால் இன்றைக்கி நான் இந்த ரோட்டில் நடந்து போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு பொறுப்போட, அக்கறையோட, வலியோடு போகிறேன். என்ன பண்ணுறது, எல்லாமே நமக்கு லேட்டாக தானே புரியுது. This morning is indeed a special one for many hearts whose dreams have come to life.
Today is the day you've all been waiting for, a journey of adventure yet to unfold. On this delightful note, Be Bold, Be You is the theme for this 25th batch. We take immense pleasure in extending a heartfelt welcome to everyone present here to witness this grand 25th orientation program on behalf of the department. Prayer is the key that unlocks our hidden potential and keeps us focused. Questing you all to rise for the Tamil Thai Valthu. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாளரு விஜய மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா? போய் உட்கார்றா. டேய், இப்படி போ. We take immense pleasure in welcoming our chief guest next. He is working as a geotechnical engineer in எவனாச்சும் ஒரு தரமான கம்பெனியை பிடிச்சி இந்த 4 வருஷத்தை ஜாலியாக ஓட்டி போகிறேன்னா இந்த சிக்கிட்டேன்ல மொட்டாலாக இருக்கேன் நம்ம மேலே ஒரு ரூபாயை கை வைக்க முடியாது. He is also the founder of the award-winning Avatar technology that is developed to improve structural health monitoring of infrastructural assets. He is none other than our very own proud alumnus, Mr. Arun Kumar, who completed his BE Civil Engineering, 2 distinctions and 3 gold medals from 2013 ஆளு பார்க்கவே தோரணையாக இருக்கே. ஸ்கூல் ஏரியா பக்கம்லாம் நிறையா சட்டையை போடுவோம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, கவனிங்க ப்ரோ. குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் கேதர் ஹியர். ஐ எம் அருண் குமார். நம்ம காலேஜ்லாம் சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன் 2013 to 2017 பேட்ச். நான் கரண்ட்டாக இந்த உயரத்தில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஹெச்ஓடி தான். எனக்கு தேவையான எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க அண்ட் அட் த மீன் டைம் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் எஃபர்ட்ஸ் போடணும். டெடிகேஷன் டுவர்ட்ஸ் அவர் கோல் helps us move closer to achieve. I'll share with you 5 tips. College life is starting. Tips will help you for your bright future. Number 1, be punctual to your college and classes. Number 2, don't get distracted too much to any sort of enjoyment. நம்மளே லிமிட் நம்ம என்ஜாய்மென்ட்க்கு. That is very much needed. Number 3, go through daily thought concepts on the same day itself. That makes your life easy. Number 4, gather latest technology updates and knowledge and keep yourself updated in civil engineering field. Number 5, very important, respect your teachers, parents and your precious life given to you. மோரிஸ் முத்து சரியான காம்பினேஷன். 4 வருஷம் காலேஜ் கதறட்டும். Core to be cleared in the first round of placements. அவன் மேலே வருது. டீச்சர்ஸ் எடுக்க போற முன்னாடி பேசிக்கா இவன் மேலே வருது. படாதடா போடு. We will be interested to ask more questions and get deeper knowledge in it. Added to that, to be focused on your CGPA score, you need consistency in all the சீஃப் கெஸ்ட் மேலையா? ஏய், நீ என்ன வந்த முதல்ல 7:30 கூட்டி விட்டுற போல. அப்பாவுக்கு தெரிஞ்சா பஞ்சாயத்து ஆயிரும்பியா? அவனா பாத்துக்கலாம்யா. விடியா 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 விடியா. do not take your college life as granted. டீச்சர்ஸ் எடுக்க போகிற டாப்பிக்கை முன்னாடியே நம்ம பேசிக்காக பார்த்துட்டு கிளாஸுக்கு போனோம்னா we will be interested to ask more questions. MK Constructions இருக்குல்ல, we will be interested to ask more questions and get deeper knowledge in it. ஏய், MK Construction ஓனரே எங்க அப்பா தான்யா. Running notes, நான் காலேஜ் வரதெல்லாம் சும்மா தான். understand plays a key role for your preparation for your internal and semester exams. யா இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ரொம்ப தள்ளி விட்டாங்க. வேற வழி இல்லாம வந்துட்டேன். ஏமாடுவோமா? Get ready for our campus placements right from the second semester of our college. அதைத்தாண்டா தேடிட்டு இருக்கேன். ரொட்டீன் செட் ஆயிரும். கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் நீ சுட்றா அவனை.
and I wish you all the very best அங்கே for your bright future. Thank you. ஃபோன் செத்துருச்சுடா. Next speaker on the stage is Mr. Karthik, who is also an alumnus of our Civil Engineering Department from 2015 to 2019 batch. He has not completed his UG degree yet, as he has ended up with 28 arrears that is still to be cleared. He was an outstanding student in his 4 years of study by topping in all sorts of defaulter list of our college and department. Now Mr. Karthik wishes to share a few words with all of you. குட் மார்னிங் டு ஆல். நான் கார்த்திக். அதான் மேமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, அதை தாண்டி நான் எதுவும் சாதிக்கலை. பி போல்ட் பி யூ இன்றைக்கி தீம். நீங்கள் எல்லோரும் இதை உண்மையாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், எது பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தெளிவாக யோசித்து போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்காகவும் இந்த 4 வருஷத்தை விட்டு கொடுக்காதீங்க. அதுக்காக எவ்வளோ நாளும் போராடுங்க, சண்டை போடுங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே உங்கள் கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்க தான் இந்த 4 வருஷம். உங்கள் வேலை தான் உங்களுக்கு பெர்மனண்ட். அது நீங்கள் பிடிச்சி பண்ணுற மாதிரி இருந்தால் லைஃப் அழகாக இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னால் இதை புரிஞ்சுக்காமல் விட்டு நான் பட்ட கஷ்டத்தை இங்கே யாரும் படக்கூடாதுன்னு தான் நான் பேச வந்திருக்கேன். 2015 இந்த காலேஜில் எந்த ஒரு கனவுகளும் இல்லாமல் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்கன்னு ஜாயின் பண்ணேன். 4 வருஷம் ஜாலியாக ஓட்டணும்ல, என் மைண்ட் செட்லேயே இருக்கிற ஜாலியான ஒரு ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சேன். அவ்வளோதான் காலேஜ் லைஃப். ஒரு நாள் அவனுக்கு கட்டடிக்கணும் தோணும், இன்னொரு நாள் எனக்கு கட்டடிக்கணும் தோணும். இந்த பேப்பர் அரியர் வச்சிருவோன்னு சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவோம். 4 வருஷம் ஜாலியாக இருந்தோம், ஜாலியாக மட்டும்தான் இருந்தோம். காலேஜ் முடிஞ்சு எனக்கு எந்த பேக்கப்பும் இல்லை. அவன் அவங்க அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பார்த்துக்கிட்டான். எப்படி பார்த்துப்பான், அவனுக்கு தான் எதுவுமே தெரியாதே. என்கிட்ட ஒரு நாள் சொன்னான், எங்கள் அப்பா சைட்டில் வேலை பார்க்குற லேபர்ஸ்லாம் என்னை சாரு சாருன்னு கூப்பிட்றது வெக்கமாக இருக்குடா, அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் கூட எனக்கு தெரியலடான்னு. இங்கே யாராச்சும் வந்திருப்பீங்க, அப்பா இருக்காரு சும்மா தான் காலேஜ் வந்திருப்பேன்னு. அந்த எண்ணத்தில் வந்திருந்தா இந்த 4 வருஷத்தில் செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, இண்டிவிஜுவலிட்டி இதெல்லாம் இல்லாமல் எப்படி சர்வே பண்ணுறதுனாவது கற்றுங்க. தேவைப்படும். என் ஃப்ரெண்ட் லைஃப் அப்படி தான் இருக்குது. காலேஜ் டைமில் சொல்லுவாங்க, நம்ம ஃபீல்டில் வேலை பார்க்குறதுக்கும் இங்கே படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் டிகிரி இருந்தால் போதும், ஈஸியாக வேலை கிடச்சிரும், அங்கே போய் கற்றுக்கலான்டான்னு சொல்லுவான். இன்னொருத்தன் காலேஜ் லைஃபே என்ஜாய் பண்ணுறதுக்கு தாண்டான்னு சொல்லுவான். அப்படி தான் என்னையும் கெடுத்தாங்க. எதையும் நம்பாதீங்க, ஸ்கில் மேட்டர்ஸ். இந்த 4 வருஷம் ஒரு மூங்கில் மர கான்செப்ட் தான். நார்மலாக ஒரு விதையை விதைச்சா அது 5 நாளில் செடியாக வெளியே வந்துடும். ஆனால் ஒரு மூங்கில் மரத்தை விதைச்ச விவசாயி அது 4 வருஷத்துக்கு வெறும் பொட்டல் காடாக தான் பார்க்கணும். ஆனால் 5ஆவது வருஷம் 10 அடி, 20 அடி, 30, 40ன்னு வெறும் 14 வாரத்தில் 90 அடின்னு வளர்ந்து நிற்குமா. அந்த 4 வருஷமும் அந்த விதைகள் வெளியே வர்றதுக்காக தங்களோட வேர்களை பலப்படுத்தி விரிவாக்கிட்டே இருக்குமா. அந்த 4 வருஷத்தை யூஸ் பண்ணி எந்த ஸ்கில்ஸையும் வளர்த்துக்காத என்ன மாதிரி விதைகள்லாம் அழுகி மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருச்சு. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம்டா. வேணாம் தம்பி, என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் அந்த 4 வருஷத்தில் ஏதாச்சும் கற்றுக்கங்கடா. லாஸ்ட் இயர் இங்கே கெட் டுகெதர் வச்சாங்க. என் கூட படித்தவன்லாம் ஒருத்தன் காரில், ஒருத்தன் பைக்கில்னு வெல் செட்டில்டாக வந்தானுங்க. நான் மட்டும் அதே 76 காரியாப்பட்டி. நான் முன்னேறவே இல்லைடா தம்பி. என்னோட கஷ்டம் உங்களில் யாருக்கும் வந்துடக்கூடாது. இந்த கஷ்டத்தை என்னால் தான் உங்களுக்கு உணர்த்த முடியும்னு பேச வந்திருக்கேன். ஸோ கீப் க்ரோயிங் யுவர் ஸ்கில்ஸ். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். Thank you.
really touching. I am now happy to welcome our head of the Civil Engineering Department, Dr. Sujata Guptan, to address the gathering. Please, ma'am. Dear students, good morning to you all. I take immense pleasure in welcoming you all to LIT. In the Karthik, he was the most irregular student during his college times. நாங்கள் டீச்சர்ஸ் அடிக்கடி சொல்லுவோம், படிக்கிறப்போ இப்படி அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பின்னாடி கஷ்டப்படுவீங்கன்னு. அதை அப்போ யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கார்த்திக் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி கார்த்திக் வந்து எனக்கு காலேஜில் மீட் பண்ணான். மேம், நான் 2019 உன்னை எப்படிப்பா மறக்க முடியும்? அவ்வளோ பண்ணியிருக்கிற இந்த காலேஜுக்கு. சொல்லு, என்ன விஷயம்? மேம், சொல்லுப்பா, என்ன? இந்த வருஷம் ஃப்ரெஷர்ஸ் பேட்சுக்கு இன்னாகுரேஷன் நடக்கும்ல மேம், ஆமாம். அதில் நான் பேசணும் மேம். பேசணுமா? என்ன, எப்படி காலேஜை கட்டடிக்கிறது, அரியர்ஸ் வைக்கிறது, சண்டை போடுறதுன்னு பேச போறியா? ஏன் மேம், எப்போவும் ஜெயிச்சவங்க மட்டும் தான் பேசணுமா? தோற்றவங்களாம் பேசக்கூடாதா? இங்கே நீ இவனை மாதிரி ஆகணும், அவனை மாதிரி ஆகணும், சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் சொல்லி சொல்லி அது அவனுக்கு போர் அடிச்சிருச்சு மேம். இந்த சொசைட்டியை இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லி அவன் காலேஜுக்குள்ளே வரப்போ ஒரு அவேர்னஸே இல்லாமல் தான் வரான். ஆனால் உண்மையாக இங்கேருந்து இன்ஜினியரை வெளில போகிறவங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் நல்லா இருக்காங்க. மற்ற எல்லோரும் இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இன்ஜினியராக வெளில போய் கஷ்டப்படுறாங்க மேம். இங்கே ஜெயிச்சவனோட சந்தோஷத்தை விட தோத்தவனோட வழிதான் மேம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை. அதை நான் சொல்கிறேன் மேம். நல்லா தான்ப்பா பேசுகிற. உன்னை நம்பி நான் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி காலேஜ் ஃபங்க்ஷனில் பேச வைக்க முடியாது. வேணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனில் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக். நம்ம காலேஜில் உள்ள 3000 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கார்த்திகை நான் பேச வச்சுருக்கணும். யூ ஆர் நாட் அ லூசர் எனிமோர். எப்போ நீ உனக்கு நடந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு இவங்க முன்னாடி நின்று பேச வந்தியோ அப்பவே நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்ட. யூ ஆர் தி ரைட் பர்சன் ஃபார் திஸ் ஓரியன்டேஷன். லெட்ஸ் புட் அவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அவர் கார்த்திக். டேய், இவன் என்ன தேவை சொல்லுவான்டா. எங்க அப்பாலாம் அப்படி இல்லடா. போடா. டேய், அண்ணே சூப்பர்ண்ணே, நீ ஒரே ஒரு கால் பண்ணிக்கவா? என்ன மாடல் மொபைல் இது? ஹலோ மா, மோரிஸ் பேசுகிறேம்மா. என்னையா காலேஜெல்லாம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. ஏன்டா? நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தானே படிப்பேன்னு சொன்னேன். என்னால் இன்ஜினியரிங்லாம் படிக்க முடியாது. மா, இன்ஜினியரிங்லாம் வேணாம்மா, விஸ்காம் சேர்த்து விடுமா. தாசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிரு. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. கொல்ல காசை கொட்டி சேர்த்து விட்டுருக்கு. அதெல்லாம் என்னால் பேச முடியாது. ஃபோனை வை. எதுக்குமே சிரிக்க மாட்டேறியா? மிஸ்டர் கார்த்திக், ப்ராப்பரான ட்ரெஸ் கோட், ஷூ, டக்கின். காலேஜ் டைமில் உன்னை ஒரு நாள் கூட இப்படி பார்த்தது இல்லையா கார்த்திக்? இன்றைக்கி இப்படி வரணும்னு தோணுச்சு மேம். நீ நேச்சுரலாகவே ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ரொம்ப நல்லா பேசுகிற. ஏன் நீ பேசாமல் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங்கே உன்னோட ப்ரொஃபஷனாக தேர்ந்தெடுக்கக்கூடாது? நம்ம காலேஜில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீ பேசணும். நம்ம சேர்மன்ட்டையும் நான் பேசுகிறேன். இல்லை மேம், இப்படி தான் சில பேர் நம்ம தேர்ந்தெடுத்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கிறப்ப லைஃப்பில் செட்டில் ஆகணுன்ற பயத்தில் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு கனவு மறந்து போயிடும். எனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் மேம். இந்த தடவை உண்மையாக என்னோடய ஸ்கில்ஸை வளர்த்துக்க போகிறேன். என் லைஃப்பையும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு என் ஸ்பீச்சையும் கேட்டுட்டு இந்த ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தன் என்ன மாதிரியே வந்து நின்றா அவனை பேச வைங்க மேம் அடுத்த இன்னாகரேஷனில். நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்திருந்தாலும் பரவாயில்ல. அதில் நீ இன்னும் பல உயரங்கள் அடைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.
மனசில் கூட்டி வச்சிருந்த விஷயம் இன்றைக்கி ஓப்பனாக இருக்கு. நான் ரொம்ப நாள் அப்புறமா உண்மையாக சிரிக்கிறேன். நான் ஜெயிக்கிறேன் இல்லை தோற்று போகிறேன், அது பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கான பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன்.